தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் நலசங்கத்தின் அவசர செயற்குழு கூட்டம் சென்னை ராயப்பேட்டை லாய்ட்ஸ் ரோட்டில் உள்ள ரங்கா திருமண மஹாலில் ஜனவரி 8ஆம் தேதி நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் திரு குணாளன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் மற்றும் நெடுஞ்சாலை ஒப்பந்ததாரர்களுக்கு அரசு சரியான முறையில் ஒப்பந்த பணிகளை ஒதுக்குவதில்லை என்றும், மிக குறைந்த அளவிலான ஒப்பந்த பணிகளை ஒதுக்கும் காரணத்தால் ஒப்பந்ததாரர்கள் பல வகையில் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். மேலும் ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்க வேண்டிய பணிகளுக்கான கட்டணங்களை காலதாமதம் செய்து வழங்குவதால் பல ஒப்பந்ததாரர்கள் கடன் தொல்லைகளால் பெரும் அவதிக்கு ஆளாவதாகவும், இதனை தீர்க்கும் வகையில் உடனுக்குடன் ஒப்பந்த பணிகள் முடிந்ததற்கான பணங்களை அரசு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். ஒப்பந்ததாரர்கள் மேற்கொள்ளும் பணிகளுக்கு அரசியல்வாதிகள் தலையீட்டின் காரணமாக அதிக அளவில் செலவாகிறது என்றும், அரசியல்வாதிகளின் தலையீடுகள் இல்லாமல் ஒப்பந்ததாரர்கள் நேரடியாக ஒப்பந்தங்களை எடுக்கும் வகையில் அரசு தகுந்த வழிகாட்டலையும் அறிவுரையும் வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த அவசர செயற்குழு கூட்டம் கூட்டப்படுகின்றது. எதற்காக இந்த அவசர செயற்குழு கூட்டம் என்றால், பொதுப்பணித்துறையில் மராமத்து பணிகள் செய்கின்ற கான்ட்ராக்டர்கள் ஒப்பந்ததாரர்கள் சுமார் 300 பேர் இந்த சென்னையில் நாங்கள் வேலை செஞ்சிருக்கோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு வேலை செஞ்சிருக்கிறோம். ஆனா சமீப காலமாக இப்போ எம்எல்ஏ, எம்பி, மாவட்ட செயலாளர்கள், கவுன்சிலர் முதல் கொண்டு பரிந்துரை கடிதம் கொடுக்குறாங்க. பரிந்துரை கடிதம் கொடுக்குறாங்க. இது எவ்வளவு பெரிய தவறுன்னு சொல்லிட்டு எம்எல்ஏக்கும் தெரியல, எம்பிக்கும் தெரியல, மாவட்ட செயலாளருக்கும் தெரியல, கவுன்சிலும் தெரியல. அதாவது மாவட்ட செயலாளர் மட்டும் வேணா கட்சியை சார்ந்தவராகலாம். மற்ற 3 பேருமே அரசு ஊழியர்கள் அவங்க சம்பந்தப்பட்டுங்க. பச்சைங்களை கையெழுத்து போடுறவங்க அவங்க பரிந்துரை கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஆதாரத்தோட ஒரு எம்எல்ஏ எங்ககிட்ட இருக்குது. ஆனா நாங்க அதை வெளியில விரும்பல. இனி வருங்காலங்கள்ல அது மாதிரி கடிதம் கொடுத்தாங்கன்னா எங்க சங்கம் அவங்க பேரையும் அவங்க எந்த தொகுதின்றதையும் பகிரங்கமா நாங்க மீடியா வெளியிடுவோம். இது நாங்க இந்த பொழப்பை நம்பிதான் கிட்டத்தட்ட 40-50 வருஷமா நாங்க வேலை செஞ்சிருக்கோம். நாங்க செஞ்ச வேலைகளுக்கு எல்லாம் 4 வருஷம் பணம் வரல. எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறோம். ஆனா இவங்க உள்ள வந்த உடனே எங்க பணம் இருக்குதோ அந்த வேலையை மட்டும் வாங்கிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பணிக்குமே அதிகப்படியான, அதாவது வெளியே சொல்ல முடியல, அது முதலமைச்சர் தான் தலைவர், அந்த மாதிரி ஒரு டிமாண்டை உருவாக்கிட்டாங்க. ஆனா அது அவங்க உருவாக்கல, அதை உருவாக்குனது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தான் உருவாக்குனது. இவங்கதான் சென்னையில இல்லாம வெளியூர்ல இருக்கிற கான்ட்ராக்டர் இப்ப பாருங்க, வள்ளூர் கோட்டத்துல 85 கோடி ரூபாய் வேலை செய்யறாங்க. 85 கோடி ரூபாய் வேலையா 9 மாசத்துல முடிக்கணும். 19 மாசமாவது இது வரைக்கும் முடிக்கல. அந்த தவறை செஞ்சது யாருன்னு சொன்னா, ஓய்வு பெற்ற ஆயிரத்தி ராஜசேகரம், லால் பகதூர், இவங்க தான் இந்த தவறை செஞ்சது. அந்த ஒப்பந்ததாரர் கொடுத்ததே காரணம் அவங்கதான். அந்த பணிகள் மட்டும் 36 பணிகளா இருந்தது, ஒரே ஒர்க் ஆகுனாங்க. அதுக்கு மூல காரணம் யாருன்னு சொன்னா, ஓய்வு பெற்ற சத்தியமூர்த்தி அதுக்கு முக்கிய காரணம் இருக்கு. அதே மாதிரி இப்ப வருங்காலத்துல இப்ப அண்ணா ஹாஸ்பிட்டல் 12 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. இப்ப அந்த 12 கோடி என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வேண்டியப்பட்ட குடும்பம் சொல்லிட்டு 9 கோடியாக ஒரு வேலை பணியாகும், 3 கோடியாக ஒரு மதிப்பீடு போட்டுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அவங்க கொள்ளடிக்கிறதுக்கு காரணம் சைட் விசிட் சர்டிபிகேட். அதுதான் நூதனமான கொள்ளை. அது யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த பணியை எடுக்க முடியும். மற்றவங்க யாருமே எடுக்க முடியாது, அந்த பணியை எடுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, டெண்டர் கால்பர் பண்ண உடனே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எல்லாம் தலைமுறையாடுவாங்க. யாரும் இருக்க மாட்டாங்க. டெண்டர் முடிஞ்ச அன்னைக்குதான் 5 மணிக்கு தான் சீட்ல உட்காருவாங்க. கேட்டாக்கா நாங்க செக்ரட்டரியில மீட்டிங் போயிட்டோம், நாங்க வெளியே மீட்டிங் போயிட்டோம். இதே மாதிரி சொல்றதுதான் இவ்வளவு பிரச்சனை. இவ்வளவு பேருக்கும் பணிகள் இல்லாம பாதிக்கப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு எல்லாமே
நாங்களும் வந்து அமைச்சரை பார்த்தோம், அமைச்சர்கிட்ட கோரிக்கை கொடுத்தோம். ஆனா அமைச்சரும் அது வந்து சரி சேர்க்கிற மாதிரி தெரியல எங்களுக்கு வந்து. இப்ப கடைசியா வந்து நாங்க முழுசா வந்து சங்கத்துல வந்து அந்த அவசரப்பட்ட எடுத்து சொன்னா இனி வர ஒப்பந்ததுதான் எம்எல்ஏ எம்பியோ தலையிட்டாங்கன்னா நாங்க சாகர வரைக்கும் உண்ணாவிரதோ தலைமை பெரிய அலுவலகத்தை இருப்போம்ன்றதுதான் இதை இந்த சங்கத்து மூலம் தெரிவிச்சுக்கிறதுதான் விட அந்த இதை போட்டிருக்கோம். அவசர மீட்டிங் போட்டிருக்கோம். என் பேரு வந்து இந்த சங்கத்தோட நிறுவன தலைவர் குணமணி, அண்ணன் பேர் வந்து சங்க பொதுச்செயலாளர் டி சுகுமாரன், அண்ணன் வந்து பொருளாளர் மணிமாறன். திரு குழந்தை அவர்கள் செயல் பொறியியல் பொறியாளர் வடமாநில அவர்களையும் கண்டு வருகிறது. இது வரைக்கும் நாங்கள் ரெண்டு வாட்டி ரிக்வெஸ்ட் சயின்டிஸ்ட் ஒரு வாட்டி வாட்ஸ்அப்ல செய்து அப்படியாச்சு. அவர் இது வரைக்கும் 10 பேர் ஆபீஸ் வரது தவிர்க்கிறார். கேட்டா வந்து அந்த செக்ரட்டரி ஜட்ஜி மீட்டிங் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து இப்படி நம்ம நிலைமை. தயவு செய்து சைட் விசிட் சென்டருக்கு நீங்க அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒத்துழைப்பு கொடுத்தாதான் நம்ம வந்து ஃபியூச்சர் மாற முடியும். இல்லைன்னா நம்மளை வந்து நம்மளை க்ளோஸ் பண்ண முடியாது. அது நல்லா பண்ணலாம். ரெண்டாவது நம்மளை அர்ஜென்டா வேக்சினேஷன் ஜெகநாத செய்தா 3 வருஷம் ஆச்சு. சித்தா பன்னீர்செல்வம் இப்போ அது ஜிஎச் ஹாஸ்பிட்டல் செய்து 2 கோடி வரல. அவரும் வட்டி இருக்காரு. இது இல்லாம நிறைய பேர் நான் சொல்றது 2 உதாரணம் கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி ரூபாய் வாங்கினார். 30 கோடி ரூபாய்க்கு நீங்க 3 வருஷம் கட்டி இதுதான் நம்ம நிலைமை. மூணாவது நம்ம கவர்மெண்ட்ஸ்ல ஸ்பெசிபிக்கா ஜிஓ இருக்கு. எந்த ஒப்பந்தம் இருந்தாலும் அது உண்டான பணத்தை வந்து அதை ஒதுக்கீடு செய்தால் கட்டமைக்கப்பட்ட வேலை செய்யணும். ஆனா அந்த ஜிஓ வந்து யாருமே பண்ணல. நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தா அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்தா இதை வந்து ஒரு வழக்கான பதிவு செய்யலாம். பணத்தையும் போட்டு கணக்காகவும் பதில் சொல்லிட்டு பயிரையும் தட்டிக்கிட்டு கொண்டாடி கழுவி துப்பிட்டு நாம உட்காந்து உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு எந்த அதிகாரம் தப்பு பண்றானோ சோசியல் மீடியால நம்ம எப்படி குடும்பத்தோட அசிங்கப்படுறான கணக்கார வந்து அவன் அசிங்கப்படுத்துங்க. வெளியில கொண்டு வாங்க மேட்டை. யாருமே கொண்டு வர மாட்டேங்குது. யாருமே கொண்டு வர மாட்டோமே. நான் வேலை செய்யறேன் ஒதுங்கிட்டேன். அடுத்து வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்குல்ல. வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்குல்ல. ஒருத்தன் கஷ்டப்பட்டா அப்படின்னா நம்ம எதுக்கு வேலை செய்யணும் தெரியாம மேல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா சத்தியமா தலைவர் பொதுச்செயலாளர் மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப சயின்டிஸ்ட் சர்டிபிகேட் அவங்க இஎஸ்சி மாதிரி அவங்க 2 பேரும் போய் நிற்பாங்க. எத்தனை பேர் வந்து தைரியம் பண்ணிப்போம்? மீடியா
மீடியாவுக்கு பயப்படுவோம், அந்த அதிகாரி பார்க்க கூடாது, பணம் வராது, இந்த அதிகாரி பார்க்க கூடாது, நம்ம பயப்பட தான் செய்யறோம். நம்முடைய இயல்பு. ஆனா தயவு செஞ்சு நம்ம தைரியமா இனிமேலும் செயல்படல அப்படின்னா சத்தியமா சொல்றேன், இந்த தொழில் நம்ம கையில இருக்காது. அவன் வேலை செஞ்சுட்டு போவான். நம்முடைய ஒற்றுமையிலும் சங்கத்துல 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி மீட்டிங் வச்சு க்ளோஸ் டோர் மீட்டிங் மாதிரி உள்ள வச்சு அவங்க என்ன கேள்வி கேட்கணுமோ இவங்க 2 பேரும் நல்லவங்க தான், பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஓப்பனா கேளுங்க. அவரே சொல்லிட்டாரு, நான் இதை ஆரம்பிக்க வேணாம்னு சொன்னேன். அவரே பாயில சொன்னதுனால தான் நான் அதை ஆரம்பிச்சேன். தலைவர் மட்டும் வேலை செஞ்சு எடுத்து போயில நான் லிஸ்ட் போட்டு காட்டுறேன்னு சொல்லிட்டாரு. அந்த லிஸ்ட கேளுங்க. நம்ம மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு ஒருத்தர் போய் ஒரு கான்ட்ராக்டர் தெரியும் 10% அட்வான்ஸா கொடுக்குறாங்க, அதிகாரிக்கு கொடுக்குறாங்க, நம்ம ஆளே இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு பணம் நிறைய வேலை கொடுக்குறாங்க. நம்ம ஆளுமே சொல்றோம், ஜிஎஸ்டி நாம ஏமாத்துறோம், எங்களுக்கு ஜிஎஸ்டி பணத்தை நாங்க எடுத்துட்டு போறோம். நம்ம ஆளுமே வளர்றோம். ஜிஎஸ்டி பிரச்சனைக்கு எத்தனை பேர் ஒன்று சேர்ந்து கமிஷனர் ஜிஎஸ்டி கமிஷனர் போய் பார்த்தோம். எத்தனை பேர் தலைவருக்கு ஆதரவு கொடுக்குறோம்னு சொன்னோம். எதுவுமே பண்ணலைங்க. நாங்களும் திருப்பி போய் நம்மளுடைய தொழில் தெரியாத தலைவர் சொல்ற மாதிரி 51 வயசு 52 வயசு மேல வந்துட்டு வேலையை செய்ய முடியாது. அவங்க ஏற்ப போய் நாயா அவங்ககிட்ட பிடிச்சி எடுத்து அவங்ககிட்ட அட்வான்டேஜ் தான் போறான். ஒரு அதிகாரி சொல்றாரு, கான்ட்ராக்டர் காக்கா மாதிரி கொண்டு போகணுமா, காக்கா மாதிரி வந்து அவங்க எடுத்து போய் பார்க்கணும், அந்த லெவல்லே வச்சுக்கணுமா. யார் காக்கா? நம்ம பணத்தை போட்டு நம்ம கஷ்டப்பட்டு பர்சன்டேஜை கொடுத்து என்னைக்காக நம்ம யோசிச்சு பார்த்தோம். 27% கொடுக்குறோம் அதிகாரிகள். நம்ம வீட்டுக்கு எடுத்து போட்டு 3% 4% மேல கிடையாது. இதை நம்ம ஸ்ட்ராங்கா பேசல. எப்படி வியாபாரிகள் சங்கம் ஒன்று சேர்ந்து கடைக்கு வந்து அரசியல்வாதிகள் காசு வாங்கும் போது 10 கடையில அடிச்சு அதுக்கப்புறம் அதை நிப்பாட்டி இன்னைக்கு வியாபாரிகள் சங்கம் காரியங்கள் இருந்துச்சு அப்படின்னா எந்த அரசியல்வாதியும் போய் கட்டி கேட்க மாட்டான் கடையில. ஒவ்வொரு அசோசியேஷனும் ஒவ்வொரு சங்கமும் ஒவ்வொரு தலைவனும் அப்படிதான் செழிப்போட்டுதான் அப்படிதான் பண்ணான். இங்க இவங்க 2 பேரும் நமக்கு எந்த சமயம் எதிர்த்து திடீர்னு வருது, அவங்க தனியா போய் ஏதோ ஒரு ஒர்க்காக வாங்கிக்கிறாங்க. திடீர்னு போயிட்டு அமைச்சருக்கு நீங்கள் தான் சாலை சிறந்த அமைச்சர், உங்களுடைய பதவி காலத்தில் தான் வசந்த கால ஒப்பந்தக்காரர் சாலை போடுறான். அவன் யாருமே தெரியல. அந்த அசோசியேஷன் குரூப்ல நம்ம எல்லாரும் இருக்கோம். யாருமே எதுவுமே பேச மாட்டோம். எந்த குரூப்ல யாருமே கேட்கறது இல்லையே. அது அசோசியேஷன் எதுக்குன்னே தெரியல. கொஞ்ச நாள் போச்சுன்னா பேர் தான் அவர் சொல்ற மாதிரி 100 கோடி வேலை ஆளுக்கு 2 கோடி செய்தா கூட நிம்மதியா வேலை செஞ்சுக்கலாம். நம்மளால ஒட்டுமை வரலன்னா இனிமேலும் நம்ம சீல் போடல அப்படின்னா எவனோ வந்து அண்ணன் நிம்மதியா வேலை செஞ்சாரு காட்டிக்கணும் 15 லட்சம் வேலை செய்யணும்னு சொல்லும்போது கஷ்டமா இருக்கு. நாங்களாம் இருக்கும் போது அண்ணன் டீசெண்டா வேலை செஞ்சாரு. 15 லட்சம் யாருக்கு போச்சு வேலை? எவன் எடுத்துட்டு போறான்? நம்மளுடைய ஒற்றுமை இல்லாமலையா அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. சார் தயவு செஞ்சு நான் தப்பா பேசிதான் மனுஷன். ஏன்னா இனிமேலும் நான் பாதிக்கப்பட்டேன். நான் பேசுறதுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. எங்க கடைக்கார அசிங்கம் பண்ணிட்டாங்க. நான் வரும்போது 60 லட்சம் ரூபா ஒரு PWD வந்துடுவேன். இன்னைக்கு 1.5 கோடி ரூபாய் கடன்ல இருக்கேன். ஒருத்தர் பேசுறது எனக்கு தெரியும், எவ்வளவு வலி இருக்குன்னு தெரியும். நம்ம எல்லாரும் தான் சொல்றேன். ஏன்னா எஸ்டிமேட் நானா பார்க்கணும் தான், நானும் வேலை செய்யணும் தான். ஊபர் எடுத்து சத்தியம் பண்ணி சொல்லுவேன். எஸ்டிமேட் அவனுக்கு எவ்வளவு நிற்குது, 5% மேல நிற்குதுன்னு சத்தியம் பண்ணி சொல்லலாம். சொன்னா உனக்கு தெரியாது. நீ ஷெல்ஃப்ல இடம் போடுவ, சைட்ல இருக்க ஸ்லாப்ல எவ்வளவு கம்ப்யூட்டர் இடம் போட முடியாது. உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பர்சன்டேஜ் நிக்குதுன்னு. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் யார் ஒற்றுமையா இருக்கும். அந்த 4% 5%க்கு நம்ம கையில வட்டியை கட்டி உட்கார்ந்து தயவு செஞ்சு இந்த நிலைமையை பார்த்துங்க. தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். முடியலையா, எங்களால முடியல, நீங்க போராட்டம் பண்ணுங்க, நான் அப்படியே நிக்கிறோன்ற ஒரு வார்த்தையாக சொல்லுங்க. சங்கத்தை தயவு செஞ்சு வலுப்படுத்துங்க. இது என்னுடைய தாழ்மையே வேண்டுமோனால ரொம்ப இதா இருந்தா தயவு செஞ்சு எல்லாம் பண்ணிச்சுக்கிறேன். தெரியாது. ஆனா இனிமேட்டு நாங்க போடுறது தவறாம போறது தவறுனா சொல்லி அதை போடுங்க. நல்லதுன்னு சொன்னா நல்லதுன்னு போடுங்க. இல்ல உங்களுக்கு எதுவும் முடியல தப்பாக போடுங்க. அதாவது அடுத்த கடத்தை நம்ம போறதுக்கு உங்களுடைய உருவமான தேவைகளுக்கு அப்ப நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்தீங்களா இல்லையானது அதெல்லாம் பார்க்க முடியும். 4 பேர் போறாங்க, உடனே சொல்றாங்க சார் இதுல உருவப்பட்டாங்க சார், எப்படி காமிக்கிறாங்க. நானும் உட்காரும்போது இயற்கை காமிக்கிறாங்களா, நான் போட்டதை பாதி கற்பனை வெயிட் பண்ணிக்கணும் போடுறான். நீங்க தான் போட்டுருக்காரு 2 பேர் போடுறா உன்னை மறைச்சியோ. வணக்கம், நான் திருவள்ளூரை சேர்ந்தவன். திருவள்ளூர் அரசியல் ஒப்பந்தக்காரர்.
எனக்கும் பாதிப்பு நிறைய இருக்கின்றது. இந்த ஒரு வருட காலத்தில் நான் 3 லட்சம் ரூபாய் தான் வேலை கொடுத்துள்ளார்கள். ஏனென்றால் நான் சொல்கிறேன் என்று யாரும் வருத்தப்பட வேண்டாம். நான் அதிமுகவை சார்ந்தவன். ஆதலால் எனக்கு கட்சி சார்பாக இருக்கிறேன் என்று எனக்கு வேலை கொடுப்பதில்லை. அதனால் தற்சமயம் ஒரு 3 லட்சம் ரூபாய் தான் வேலை கொடுத்தார்கள். அதை நான் கூட்டி பேசும்போது நான் அதை மறுத்துள்ளேன். நான் அதை அந்த 3 லட்சம் ரூபாய் எனக்கு வேண்டாம், வேண்டாம் சொல்லிட்டு கிட்ட சொன்னேன். கொடுத்து தயவு செய்து நீங்க இந்த வேலையை எடுத்துக்க. நான் சொல்றேன், நீங்க கொடுக்கல சார், உங்க உரிமையில நீங்க கொடுக்கல, அதிகாரிகள் கையை கட்டி போட்டு இருக்கு. இது அரசியல்வாதி ஒருத்தர் கொடுத்திருக்காரு. என்னன்னா ஒரு வருஷமா ஒரு வேலை கொடுக்கலையே, இவனுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் வேலை கொடுத்தா இவன் அடங்கிடுவான் அப்படின்னு நான் இங்க இந்த சங்கத்தில் உறுதுணையாக இருக்கிறேன் என்ற தகவலும் எஸ்சிக்கு எல்லாருக்குமே தெரியும். திருவள்ளூரில் என்னை போன்று ஒரு தைரியமாக ஆள் இங்கு யாரும் வரவில்லை. இதுவரைக்கும் நான் ஒவ்வொரு சங்க வீட்டிற்கும் ஆர்ப்பாட்டத்திற்கும் அண்ணன் குணமணி அண்ணன் எனக்கு தகவல் கொடுப்பால் நான் உடனடியாக வந்துள்ளேன். அதனால் என்னை போல பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் உள்ளனர். சொல்வதற்கு தயங்குகிறார்கள். இதுதான் உண்மை. அதே சமயத்தில் அந்த 3 லட்சம் ரூபாய் வேலையை 10 முறை துளசி வாங்கிட்டீங்க வேணவே வேணாம் சார், உங்க கை கட்டி போட்டு இருக்கும் போது வேலை நீங்களா கொடுங்க. நான் சொல்றது கொஞ்சம் தயவு கேளு. அது பக்கத்தால ஒரு டெக்னிக்கல் இருக்கும். அவன் எதிர்க்க அதை மரியாதை குறையக்கூடாதுக்காக சரி சார் வாங்கிக்கலாம் சொல்லுவோம். இதுதான் நம்ம நிலைமை. ஆனால் திருவள்ளூரில் ஒரு ஒப்பந்தக்காரர் மேல 6 வேலை உடனடியாக நடந்து கொண்டே இருக்கிறது. வேறு எஸ்டிஓன்றவரே அவங்களுக்கு தான் அந்த சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்காங்க. போட்டா கேட்டா நான் இப்பதான பரிசு. அதே விஜயானந்த என்ன சொல்றாரு, வளர்ச்சிக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு போனாரு. இந்த எஸ்டிஓ வேணுன்றவரே அவர் தேவைப்பட்ட யாருக்கும் அவங்களுக்கு தான் வேலை கொடுக்கணும். என்னை போல பாதிக்கப்பட்டிருக்கிறது அண்ணனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார், எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதனால இதுவரைக்கும் நான் திருவள்ளூர்ல ஒரு சங்கம் இருந்தது. அந்த சங்கத்துக்கு நான் செயலாளராக இருந்து வந்தேன். தற்சமயம் அந்த சங்கம் அது சரியில்லாத காரணத்தால் நானே ரத்து செய்து எல்லோரும் கையெழுத்து வாங்கி அதை ரத்து செய்து விட்டேன். ஆகையால் குணமணியன் தலைவர் அவர்களும் செயலாளர்களும் சங்க நிறுவனங்களும் நம்மளுக்கு கட்சியில் எப்படி உறுப்பினர் ஃபார்ம் இருக்கிறதோ அதே போல நம்ம ஒப்பந்தக்காரர்களுக்கு உறுப்பினர் சீட்டு வழங்க ஆவணை செய்யுமாறு கேட்டுக்கொண்டு நன்றியுடன் கொண்டு வணக்கம். சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டேன்.